அருமையான நிகழ்ச்சியை நடத்தி பெருமை சேர்த்த சகோதரர் சிவாஜி சண்முகம் அவர்களே, ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அடிப்படையாக இடம் வேண்டும் என்று தேடி அலைகின்ற நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்தை கொடுத்த நல்லவர், வல்லவர், தேசிய பற்றுமிக்க ஐயா எஸ் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, சிவாஜியின் மறுபக்கமாக இந்த சமுதாயம் அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். நாடகக்காரன் என்று சொன்னால் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலம், கூத்தாடிகள் என்று சொல்லுகின்ற காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் வருகிறார். நமது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சினிமா என்று சொன்னால் வெறுக்கக்கூடியவர்கள். இதிகாச காப்பியங்களில் வருகின்ற கதாநாயகர்களை நடத்தையில் சந்தேகம் உடையவர்களெல்லாம் பாத்திரமாக ஏற்று அந்த கதாபாத்திரத்தின் புனிதத்தை கெடுத்து விடுகிறார்கள் என்று மூதறிஞர் ராஜாஜி நினைத்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தான் ஜெமினி எஸ் வாசன் அவர்கள் ஔவையார் என்ற படத்தை எடுத்தார். ஔவையார் படத்தை எடுத்து சினிமாவில் நல்ல கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம், தேசிய சிந்தனை உள்ளவர்களை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம் என்று சொன்ன நேரத்தில் ராஜாஜி அவர்கள் அந்த படத்தை பார்த்துவிட்டு சுமாராக இருக்கிறது என்று சொன்னார். நன்றாக இருந்த படத்தை ராஜாஜி அவர்கள் பார்த்துவிட்டு மனதார வாழ்த்த முடியவில்லை. காரணம், சினிமா என்ற ஒன்றை அவர் விரும்பவில்லை. அப்படித்தான் குயிலினும் இனிய குரலை கொண்ட எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தனது இசையால் ஐநா சபையிலே பாடியவர்கள், நமது ஏழுமலையானுக்கு சுப்பிரபாதம் பாடியவர்கள், நேரு பெருமானால் அங்கே கவரப்பட்டவர். அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பாடியதை கூட சுமாராக இருக்கிறது என்று சொல்லி டி கிருஷ்ணமாச்சாரியிடம் சொன்னதாக வரலாறு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் சாதாரண மனிதனாக விழுப்புரத்திலே பிறந்து தஞ்சை மண்ணுக்கு சொந்தக்காரனாக இருந்த நமது அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கே ஒரு சினிமாவில் நடித்து வெளியே வருகிறது சம்பூர்வ ராமாயணம். ஆக சம்பூர்வ ராமாயணம் படம் வெளிவந்தவுடனேயே ராஜாஜி பார்க்கிறார். சினிமா என்று சொன்னால் வெறுத்தவர். அந்த சினிமாக்காரர்கள் எல்லாம் மோசமானவர்கள், அவர்கள் ஏற்று நடிக்கின்ற பாத்திரங்கள் இவர்களால் கெடுகிறது என்று சொன்ன ராஜாஜி அவர்கள் அந்த சம்பூர்வ ராமாயணம் படத்தை பார்க்கிறார். அந்த ராமாயணத்திலே வருகின்ற பரதனாக நடிக்கின்றார் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பரதனாக நடித்ததை பார்த்து ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், எண்ணில் கோடி ராமர்கள் ஆயினும், எண்ணில் கோடி ராமர்கள் ஆயினும் அண்ணல் நின் அருளுக்கு ஈடாகுமோ என்று கௌசல்யை அந்த பரதனை பாராட்டியதை போல், அண்ணல் நின் அருளுக்கு ஈடாகுமோ, எண்ணில் கோடி ராமர்கள் அண்ணல் நின் அருளுக்கு ஈடாகுமோ என்று கௌசல்யை சொல்லுகிறார். யார்? ராமனின் தாயார். அந்த ராமனின் தாயார் பரதனை பாராட்டுவது போலே, குகன் 1000 ராமர் ஒருங்கு சேரினும் இந்த பரதனுக்கு ஈடாகுமோ என்று சொன்னானே, அதை போலேதான் சிவாஜியை பரதனாக அந்த வந்து நடித்ததை ராஜாஜி ஒத்துக்கொண்டு இவர் நடிகர் என்று பாராட்டியவர்தான் ராஜகோபாலாச்சாரியார்கள். வெறுத்து ஒதுக்கிய அந்த சினிமா துறையிலே பரதனாக வந்து நடித்ததை சினிமாவே வேண்டாம் என்று சொன்ன ராஜாஜி அவர்கள் பாராட்டிய அந்த சிவாஜிக்குத்தான் பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆக பாரத ரத்னா சிவாஜிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சிவாஜி என்ன சாதாரண மனிதரா?
20ஆம் நூற்றாண்டில் நாடகங்கள் சிறப்படைந்து கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்திலே தான் நாடக உலக தந்தை என்று இப்பொழுது அழைப்பதற்கு முன்பு P.U. சின்னப்பா அவர்கள் உத்தமபுத்திரன் என்ற நாடகத்திலே இரட்ட வேடம் போட்டார்கள். உத்தமபுத்திரன் நாடகம், சினிமா அல்ல. உத்தமபுத்திரன் நாடகத்திலே இரட்ட வேடம் போட்டார்கள். 1949ஆம் ஆண்டு நமது பாசமிகு சகோதரர் T.R. மகாலிங்கம் அவர்கள் மங்கையர் கரசி என்று 3 வேடத்தில் நாடகத்தில் நடித்து புரட்சி ஏற்படுத்தினார்கள். அதே போலே தான் T.R. மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் பவளக்கொடி என்ற நாடகம், அந்த பவளக்கொடி நாடகத்திலே 5 வேடமிட்டு அந்த நாடகத்திலே நடித்தார்கள். அதன் பிறகுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நவராத்திரி என்று வந்த படம் முதலில் படமாக வரவில்லை, நாடகமாக வந்தது. அதிலே நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் 9 வேடத்திலே நடித்து புரட்சியை ஏற்படுத்தியவர் என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை, வரலாறு சொல்லுகிறது. இங்கே நமது அருமையான சகோதரர்களாம் எடுத்து சொன்னார்கள். தேசிய தலைவர்களை நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஆதாரமாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதே நேரத்திலே தான் ராஜபாட்டு ரங்கத்துறை என்று படம், ராஜபாட் ரங்கத்துறை படத்திலே நமது V.C. குகநாதன் அவர்கள் தயாரித்தார்கள். அந்த தயாரிப்பிலே ஒரு காட்சி, பகத்சிங் அவர்கள் தூக்கு மேடை ஏறுகின்ற காட்சியை அருமையாக படைத்திருப்பார்கள். தூங்கி கிடந்த துவண்டு கிடந்த அந்த இளைஞர்களெல்லாம் துள்ளி எழுகின்ற அளவிற்கு பகத்சிங்காக அண்ணன் சிவாஜி நடித்திருப்பார்கள். பெருந்தலைவர் காமராஜரிடம் V.C. குகநாதன் அவர்கள் வந்தார்கள். ஐயா, தேசியத்தை இந்த உலகத்திற்கு தருவதற்கும் தியாகத்திற்கு அடையாளம் கொடுத்தவர்களை இந்த சினிமா மூலம் நான் வெளியே கொண்டு வருகிறேன், நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், எனக்கு 1000 வேலையப்பா, நான் சினிமாவே பார்ப்பதில்லை, என்னை நீ அழைக்கிறாயே என்று நமது பெருந்தலைவர் காமராஜ் மறுத்த நேரத்திலே V.C. குகநாதன் சொன்னார், ஐயா, இது நம் இருவருக்கும் இடையே உள்ள பேச்சுவார்த்தை அல்ல. நான் உங்களை கூப்பிடுவது, நீங்கள் வந்து பார்ப்பது நம் இருவருக்கு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த தியாகத்தை மறந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக ராஜபாட் ரங்கத்துறையிலே நான் படம் எடுத்திருக்கிறேன், வாருங்கள் என்று கேட்டார். பெருந்தலைவர் காமராஜரால் மறுக்க முடியவில்லை. காரணம் தேசியம். அந்த தேசியத்தை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. பகத்சிங் அந்த காட்சியை பார்த்துவிட்டு V.C. குகநாதன் அவர்களை பாராட்டினார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருப்பதை எட்டி எடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றல் நடிப்பின் மூலம் சிவாஜி கணேசனுக்கு இருந்தது. சீனா படையெடுக்கிறது, நேரு பெருமான் அங்கே மாசே துங்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நட்புறவோடு இருக்கின்ற காலையிலே பேசி முடித்து அடுத்த நாளில் சைனா இந்த இந்தியாவை தாக்குகிறது. இப்பொழுது நமது பாரத பிரதமர் அங்கே சைனா அதிபரை சந்தித்து முடித்தவுடனேயே அங்கே இருக்கின்ற பார்டரிலே அடிக்கிறார்களே, அதே நிலைமை 1963 வந்த நேரத்திலே தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த மக்களுக்கெல்லாம், நடிகர் திலகம் மட்டுமல்ல, நான் இந்த தேசத்தின் சொத்து, சைனாக்காரன் எங்கே அடிக்கிறான், நான் நடித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நடிப்பால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற அரணாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு பண உதவி செய்வேன் என்று சொல்லி நாடகங்கள் மூலம் நடித்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தவர் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆக ஒரு தேசிய நடிகனாக, ஒரு சிறந்த நடிகனாக, கப்பலோட்டிய தமிழனை உங்கள் முன் நிறுத்தியவனாக, வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த வீரத்தை கொண்டு வந்தவனாக, கொடிகாத்த குமரனை கொண்டு வந்த சிவாஜி கணேசனுக்கு விழா, தேசம் பால்படுகின்ற நேரத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னிடமிருந்த நகைகளை கொடுத்தவர் சிவாஜி. நாடகங்கள் மூலம் வசூல் செய்து இந்த நாட்டிற்காக கொடுத்த அந்த சிவாஜி மாபெரும் நடிகனுக்கு நீங்கள் பாரத ரத்னா பட்டம் கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அந்த நடிகனுக்கு
அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமான அந்த நடிகர் தமிழின் சுவையை, தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற நிலையை, தமிழுக்கு இவ்வளவு உயிர் இருக்கிறதா என்பதை இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, பக்கத்திலே இருக்கின்ற தெலுங்கு, பக்கத்திலே இருக்கின்ற மலையாளம், பக்கத்திலே இருக்கின்ற கன்னட மக்களும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு தன் நடிப்பின் ஆற்றலால் தமிழையும் தேசியத்தையும் வளர்த்த சிவாஜிக்கு விழா எடுக்கின்றீர்கள். நான் பாராட்டுகிறேன். ஆக ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவர். இங்கே நாஞ்சில் ராஜேந்திரன் அவர்கள், ஆலடிய சங்கரை அவர்கள் சொன்னது போல உதடு நடிக்கும், கண் நடிக்கும், கண்ணின் புருவம் நடிக்கும், அந்த கண்ணிற்கு மேலே இருக்கின்ற அந்த நெற்றியிலே இருக்கின்ற கோடுகள் நடிக்கும், அத்தனையும் நடிக்கின்ற ஒரு மாபெரும் மனிதன் சிவாஜி. அந்த சிவாஜிக்கு விழா எடுப்பதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு முன்பு நமது சிவாஜி சண்முகம் அவர்களிடம் கேட்டார்கள், வர முடியுமா வர முடியாதா? நான் வர முடியாது என்று சொல்லுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. சண்முகம், சிவாஜி சண்முகம் அவர்களே கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்றேன். நான் வருகின்ற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைத்துவிட்டு அவர் முடிப்பது 10 மணிக்கு நான் மீண்டும் வந்து விடுவேன் என்று சொல்லி இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் தலையாட்ட வேண்டும். ஆனால் கொள்கையில் மட்டும் நான் வேறு யாருக்கும் தலையாட்டுவதில்லை. காமராஜ், காங்கிரஸ், வசந்தகுமாருக்கு எந்த அணியும் கிடையாது. ஒன்று சோனியா காந்தி, இன்னொன்று ராகுல் காந்தி. மறைந்த தலைவர்களில் பெருந்தலைவன் காமராஜ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த நடிகருக்கு, நடிகர் திலகத்திற்கு நாம் பாரத ரத்னா பட்டம் கொடுக்க வேண்டும். கண்ணதாசன் கவிதை எழுதுவார், முத்து முத்தாக எழுதுகின்ற அந்த கவிதையில் சுவை இருக்கும், வரலாறு இருக்கும். MS விஸ்வநாதன் இசையிலே நளினம் இருக்கும், TM சௌந்தரராஜன் பாடுவதிலே அங்கே குரல் வளம் இருக்கும். அத்தனையும் ஒன்று சேர்த்து சிவாஜி கணேசன் நடித்தால் அது வெற்றி பெறும். அதுதான் வாழ்க்கை. அந்த அளவிற்கு தன்னை அதோடு ஒன்றி பிணைந்து நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு விழா சண்முகமும் அவரை சார்ந்தவர்களும் எடுக்கின்றார்கள். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. விழாவே எடுக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் விழாவே எடுக்கின்றார்கள் என்ற நிலையில் நான் வருகை தந்திருக்கின்றேன். விழா எடுத்தால் வளர்ந்து விடுமோ என்று இருக்கின்ற காலகட்டத்தில், விழா எடுத்தால் வளர்ந்து விடுமோ என்று இருக்கின்ற காலகட்டத்தில் சிவாஜி சண்முகமும் சந்திரசேகர் போன்றவர்களும் நடத்துகின்ற இந்த விழாக்கள் போல் நிறைய நடத்த வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மனிலே ஒரு காட்சி, வெள்ளைத்துறையிடம் சிவாஜி கேட்கிறார், வரி தர வேண்டும், கிஸ்தி கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே சிவாஜி பேசுகின்றவர், நாங்கள் கொடுத்த வரிபணத்தில் ஆலை அமைத்தாய், நாங்கள் கொடுத்த பணத்தில் ஆலை அமைத்தாய், உனக்கு தேவையாக சோலையை அமைத்தாய், அந்த சோலையை சுற்றி வேலி அமைத்தாய், அத்தனையும் எங்கள் பணம், எங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு நீ எங்களிடம் எப்படிடா வரி கேட்பாய் என்று சொல்லுகின்ற ஆற்றல் சிவாஜி கணேசனுக்கு தான் உண்டு. சிவாஜி கணேசனை பொறுத்தவரையிலே அவரோடு அவர் இறப்பதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்பு நான் சந்தித்த புகைப்படத்தை தான் இன்றைய இந்தியனிலே நான் வெளியிட்டிருக்கின்றேன். குடியரசு தின விழா 50வது ஆண்டு விழாவை நேரு ஸ்டேடியத்திலே முதலாக தமிழகத்திலே நேரு ஸ்டேடியம் கட்டிய பிறகு முதலாக பொது நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி பெற்றவன் இந்த வசந்தகுமார். அந்த நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அழைத்து தான் பெருமைப்படுத்த வேண்டும் என்று காலார நடந்தேன், வாயார கேட்டேன், எத்தனையோ முறை சென்றேன். ஆனால் எங்கேயும் ஒரு நந்தி இருக்கும் என்பது போல சிவாஜி அண்ணன் அவர்களை வர முடியாமல் ஆக்குவதற்கும் சில நந்திகள் அங்கே இருந்தார்கள். அதனால் என்னை அழைக்க முடியவில்லை. ஏறத்தாழ அந்த ஆண்டிலேயே நான் 16 லட்சம் ரூபாய் செலவு செய்து அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த அரங்கத்திலே நடுவிலே சுற்றி வருகின்ற ஒரு மேடையை அமைத்தேன்.
சுற்றி வருகின்ற மேடை, அதிலே நடுவிலே அவர் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மேடை அமைத்து கூப்பிட்ட நேரத்தில் அவர் வருவேன் என்று சொன்னார். ஆனால் 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 அந்த அளவிற்கு சில நேரத்தில் நமது கட்சியிலே கூட தடை வரும். வேலை செய்பவன் எங்கே நின்று கொண்டிருப்பான், வேலை செய்யாமல் படம் காட்டுகிறவர்களாம் நின்று கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் பொறுத்து பெருந்தலைவர் காமராஜின் தொண்டன் நாம், அண்ணன் சிவாஜியின் தொண்டன் நாம் என்று நினைத்துதான் நாம் பதுங்கி இருக்கின்றோம், உணர்ந்து இருக்கின்றோம். காரணம், நம்மை விட கட்சி பெறுது, நம்மை விட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புகழ் பெரியது என்ற எண்ணத்தோடு தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்பாராதது என்று ஒரு படம், அந்த எதிர்பாராத படத்திலே சிவாஜி கணேசன் பத்மினியை காதலிப்பார். அதிலே ஒரு பாடல், சிற்பி செதுக்காத பொற்சிலை. நமது உமாபதி அவர்கள் தான் அதை படம் எடுத்தார்கள். உமாபதி அவர்கள் சொன்னார்கள், தங்கத்திலே பொற்சிலையை நாம் செதுக்க முடியாது, அதை கற்கள் தான், நாம் கற்களாக இருந்தால் கல்லாக இருந்தால் அங்கே சிற்பத்தை செதுக்கலாம் என்று ஒரு மாறுபட்ட கருத்து வந்த நேரத்திலே தயாரிப்பாளரே அதை விட்டு விலகி போன நேரத்திலே மீண்டும் அந்த படத்தை எடுத்தார்கள். எடுக்கின்ற நேரத்திலே ஒரு காட்சி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினியை காதலிக்கிறார். காதலித்து விட்டு வெளிநாடு போகிறார். ஒரு பரவலான செய்தி வருகிறது, விமானம் விபத்துக்கு உள்ளாகி சிவாஜி மறைந்து விட்டார் என்று. எனவே அந்த குழப்பத்தில் காலம் கடந்து சிவாஜியின் தந்தையே பத்மினியை கட்டுகிறார். சிவாஜி வருகிறார். பார்த்த நேரத்திலே பழைய காதலி என்ற உடனே ஒரு கிளுகிழுப்பு இருக்கிறது. அந்த கிளுகிழுப்போடு அவர் இருக்கின்ற நேரத்திலே தான் கேள்விப்படுகிறார், தந்தை அந்த காதலியை கட்டி கொண்டு இப்பொழுது சித்தியாகிவிட்டார் என்று சொல்லி. ஆனாலும் இந்த பாட்டு, சிற்பி செதுக்காத பொற்சிலை என்ற பாட்டிலே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. எம்ஜிஆர் சில படத்தில் மழையில் நனைய வச்சே காட்டுவாங்கல்ல, அது மாதிரி அந்த காட்டுகின்ற நேரத்திலே சிவாஜிக்கும் உணர்ச்சி இருக்கிறது, பத்மினிக்கும் உணர்ச்சி இருக்கிறது. அதிலே ஒரு காட்சி, சிவாஜி பத்மினியை தொடுகின்ற ஒரு சூழ்நிலை வருவது போல் இருக்கும். ஆனால் அது பத்மினிக்கு பிடிக்காது. காரணம், நான் சிற்றன்னை சித்தி என்ற நிலை. ஆனால் அது படம். சிவாஜி உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே தான் அந்த மழை பெய்ய பெய்ய ஷூட்டிங் நடக்க நடக்க பத்மினிக்கே ஒரு ஆர்வம் அந்த சிவாஜியை அடிக்க வேண்டும். சிவாஜியை அடிக்க மாட்டேன் என்று சொன்ன பத்மினி, சிவாஜி சொல்லுகிறார், நீ அடி, அப்படி என்று சொன்னால்தான் படம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அந்த பாடல் நடந்து கொண்டு முடிகின்ற நேரத்திலே பத்மினி கையை எடுத்து பலமுறை அடித்ததோடு அடித்து கொண்டே இருந்தார். காலால் சிவாஜியை மிதிக்கின்ற அளவுக்கு நடிகர் திலகம் நடிப்பால் அங்கே உயர்ந்து நின்று உண்மையான அந்த காதலனாக மாறி அந்த பத்மினியையே மாற்றி காட்டியவர் நமது சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த சிவாஜி கணேசனுக்கு நாம் பாரத ரத்னா பட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பெருந்தலைவன் காமராஜ் தொண்டனாக சிவாஜி கணேசன் வந்த நேரத்திலே கடலூர் மாநில மாநாட்டிற்கு செல்லலாமா என்று கேட்ட நேரத்திலே போய் வா என்று அனுப்பிய காமராஜ் கடைசி காலத்திலே 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பெருந்தலைவர் மறைகிறார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நமது பெருந்தலைவர் காமராஜ் மறைகிறார். 1ஆம் தேதி அண்ணனின் பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு சென்று அன்பு தொண்டன் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லி நடிக்கின்ற படத்திலெல்லாம் மூவண்ணத்தை காட்டி நடிக்கின்ற படத்தில் வருகின்ற பாடலெல்லாம் பெருந்தலைவன் காமராஜரையும் காந்தியையும் காட்டுகின்ற அந்த நடிகன், உலகத்திற்கே சிறந்த நடிகனாக இருக்கின்ற அந்த சிவாஜியின் பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்த வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜ் நினைக்கின்றார். அப்பொழுதும் தடையாக நந்தியாக நிற்கின்ற தலைவர்கள் உண்டு. உடனே பெருந்தலைவர் காமராஜரோடு இருந்த இலக்கிய செல்வர் குமரியனந்தன் அவர்களும் தண்டாயுதபாணி அவர்களும் சொல்லுகிறார்கள், எந்த நிலை எடுத்தாலும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களே, நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அவர் வீட்டிற்கு சென்று வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெருந்தலைவர் காமராஜ் சிவாஜியை சென்று வாழ்த்துகிறார். அடுத்த நாள் மதியம் 1:30 மணிக்கு மறைகிறார். காந்தி பிறந்த நாளில் காமராஜ் மறைந்தார். சிவாஜியின் பிறந்த நாளில் வாழ்த்துவிட்டு பெருந்தலைவன் மறைந்தார். ஆக தேசியம் தேசியத்தோடு இணையும் என்பதற்கு இதை தவிர வேறு என்ன வேண்டும்?
அந்த அளவிற்கு பாசமோடு இருந்த நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடி இன்று மக்களெல்லாம் புகழுகின்ற அளவிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். ஆரம்ப காலத்தில் தீகா இயக்கத்திலே இருந்தவர் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். பெரியாரின் கொள்கையிலே ஈர்க்கப்பட்டவர், ஆனால் கடவுள் பக்தி உள்ளவர். நமது சிவாஜி கணேசன் அவர்கள் பெரியார் கொள்கையிலே இருந்து கொண்டு, அந்த சமநீதி கொள்கையிலே இருந்து கொண்டு பிளறுகிறார் என்று எப்பொழுது சொன்னார்கள்? சிவாஜி அவர்கள் ஏழுமலையானை தரிசிக்க சென்றார்கள். திருப்பதி ஏழுமலையானை சந்திப்பதற்கு நமது சிவாஜி கணேசன் சென்ற பொழுதுதான் தீகாவினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் சிவாஜி கோவிந்தா, சிவாஜி கோவிந்தா, கோவிந்தா என்று சொன்னார்கள். சிவாஜி கோவிந்தா, சிவாஜி கோவிந்தா என்று கிண்டலாக சொன்னவர்கள் தான் அந்த கோவிந்தனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை உயர்த்தி இமயத்திலே உயரத்திலே அந்த கொடியை பொறிக்கின்ற அளவிற்கு உயர்த்தி காட்டியவர் அந்த ஏழுமலையான். இன்றும் சிவாஜியின் புகழ் உலகமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பும் இறை அருள் என்பதை தான் சொல்ல வேண்டும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நேரு உள்ளரங்கத்திலே நடக்கிறது. சிவாஜி ரசிகர்களும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். கலைஞர் அவர்கள் சிவாஜியை பாராட்டி விட்டார்கள். அதன் பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எழுகின்றார்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் எழுந்து பேசுகின்றார்கள். பாராட்டு விழா நடத்தியதற்கு நன்றி, பாராட்டி பேசியதற்கு நன்றி. என்னுடைய நீண்டகால நண்பர் கலைஞர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த கலைஞரை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் என்னை படைத்த ஆண்டவனுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொடுக்கிறார்? சிவாஜி கணேசன் அவர்கள். என்னை படைத்த கடவுளுக்கு ஒரு வேண்டுகோள். கூட்டமே அமைதியாக இருக்கிறது. இறைவா, தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன் சேவையை தொடர்ந்து கொண்டு தமிழின தலைவராக இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என் ஆயுளில் சில வருடங்களை அவருக்கு கொடுத்து வாழ வைத்துவிட்டு என்னை வாழவிடு என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? நடிகர் திலகம். இமயத்தின் உச்சிற்கே சென்றவர். நட்பு. எந்த சிவாஜி கணேசன் கோவிந்தா என்று சொன்னாலும் அதன் பிறகு வருகின்ற நட்பின் காரணத்தினாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் சொல்லுகிறார்கள், இறைவா, என்னுடைய ஆயுளில் சில வருடங்களை எடுத்து கலைஞருக்கு கொடு என்று ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அன்று நடிகர் திலக மன்னன் சிவாஜி கணேசன் அவர்கள் இங்கே சூளுரைத்தார்கள். அதே போலே நம்மை எல்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆளா துயரிலே இங்கே நம்மையெல்லாம் விட்டுவிட்டு விண்ணலகத்திலே சென்றார். ஆனாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உண்மையான காமராய் தொண்டன், உண்மைக்கு இலக்கணமானவன். சொன்ன சொல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைத்தார்கள். வங்க கடலோரம் சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்க வேண்டும். வங்க கடலோரம் இப்பொழுது திருச்சியிலே நிற்கின்ற சிலை போல் அங்கே நின்று கொண்டிருந்தது. திறக்க முடியுமா என்று கேட்டார்கள். திறக்க கூடாது என்று அங்கே வழக்கு தொடர்ந்தார்கள். அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எந்த சிவாஜி கணேசன் தன் ஆயுளில் சில வருடங்களை எனக்கு விட்டு கொடுத்தாரோ, என்னுடைய நண்பருக்கு நான் இதை கொடுத்து விடுகிறேன் என்று சிவாஜி சொன்னாரோ, அந்த பிராயசித்தமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் அங்கே வங்க கடலோரம் அந்த சிங்கத்தமிழன் அந்த சிங்கார நடையிலே இருக்கின்ற அந்த உருவச்சிலையை திறந்தார்கள். என் நன்றி கொண்டார்க்கு மொய்வுண்டாம் செய் நன்றி கொண்ட மகற்கு என்பது போல அங்கே சிவாஜி கொடுத்த உயிரால், சிவாஜி கொடுத்த ஆண்டுகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் வங்க கடலோரம் அங்கே சிங்கத்தமிழனுக்கு அங்கே சிலை அமைத்தார்கள். சுப்ரீம் கோர்ட் தடுத்தது. சட்டம் குறுக்கே நின்றது.
சட்டம் குறுக்கே நின்ற நேரத்திலே அதை எப்படி உடைக்க வேண்டும் என்று தெரிந்த கலைஞர் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் அங்கே சிலையை நிறுவி அங்கே திறந்து வைத்துவிட்டு மறுநாள் காலையிலே தான் சிவாஜி விழாவை அங்கே நடத்தினார்கள். அதை போலே இங்கே நமது பாசமிகு தம்பி ஜெரோம் அவர்கள் இருக்கின்றார்கள். வீரமிக்க பரம்பரையிலே வந்தவர்கள், அண்ணன் அடைக்கலராஜ் பரம்பரையிலே வந்தவர்கள். நடு ரோட்டில் நிற்கின்ற அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலை திறக்கப்பட வேண்டும். திறந்து இந்த மக்களுக்கு அவரது வீரம் தெரிய வேண்டும், அவரது நடிப்பின் ஆற்றல் இந்த மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சொல்லுவேன், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.